இல்லையா? இந்த பிரசங்க தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள. கொலோசியர் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என கூறப்படுகிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்க வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 Corinthians 13:3 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்று இல்லை. அன்புதான் பிரயோஜனம். அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. Hebrews 12:10 அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். தேவன் சிச்சித்தது நமது பிரயோஜனம். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் நம்மை சிச்சிக்கிறார். உலக பிரகாரமான சரீரத்தின்படி தப்பன்மார்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். ஆனால் தேவன் நம்மை புத்திரராக எண்ணி அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். வேதாகத்தில் கூறியுள்ளவர்களைப் போல நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்களை பார்ப்போம். முதலாவது தனித்திருத்தல். இயேசு கிறிஸ்து மார்க் 1:13 அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார். அவர் தனித்திருந்தார். வனாந்தரத்திலே 40 நாள் தனித்திருந்தார். அதைதான் லெம்பிடேஸ் என்று நாம் அனுபவிக்கிறோம், ஆசரிக்கிறோம். ஆனால் மார்க் 1:14 அவர் அதற்கப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தனித்திருந்து அந்த பிறகு சாத்தானை ஜெயித்த பிறகு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, நாமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். லூக்கா 10:39 மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகள். மார்த்தாள் சமையல் வேலை செய்தார். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவளுக்கு. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் தனித்திருந்து இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நாமும் தனித்திருந்து வேதாகமத்தில் உள்ள வசனங்களை தியானிக்க வேண்டும். ஆதியாகமம் 32:24 கூறப்பட்டுள்ளது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அந்த தேவதூதன் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். தனித்திருந்து தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவன் பேர் யாக்கோபு எத்தன் எனப்பட்ட பேரை இஸ்ரவேல் என மாற்றி ஆசீர்வதித்தார். எத்தேலிலே அவன் போகும்போது கோலும் தடியுமாக போனான். எனியலுக்கு வரும்போது 2 பரிவாரங்களோடு
ஆசீர்வாதம் அவ்வாறாக அவனை ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாக சோதித்தறிதல், தனித்திருத்தல், சோதித்தறியல், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள சோதித்தறி. சங்கீதம் 139, 23, 24 வசனங்கள்ல தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியே என்னை நடத்தும். தாவீது பக்தன் ஆண்டவரிடம் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நம்மை நாமே சோதித்தால் நிறைய காரியங்கள் விட்டு போகும். தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களையும் நீர் சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், இதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்ல. லூக்கா 18 அதிகாரத்திலே 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முறை பார்க்கும்போது பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், சுழற்சாக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை சோத்தரிக்கிறேன் என அவனுடைய பெருமையை கூறி வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமமாகவும் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனை பெருமைப்படுத்தி ஆயக்காரனோட நான் நன்றாக உம்மை சோத்தரிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அவன் தன்னைத்தான் தாழ்த்தி அவன் பாவி, நான் பாவி என்பதை தேவனிடம் சொல்கிறான். என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டுகிறான். பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதேபோல் நாமும் தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று கூறி ஆயக்காரனை போல நீதிமானப்படும். மூன்றாவதாக தியானித்த. சங்கீதம் 119, 148ஆம் வசனத்திலே உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழிக்கப்படும். வேத வசனத்தை நாம் தியானிக்க நம் கண்கள் குறித்த ஜாமத்துக்கு முன்னே விழித்து தியானிக்க வேண்டும். அதன் பிறகு எபேசியர் 5:17 கர்த்தருடைய சித்தத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம், இங்கிலீஷ்ல காட்ஸ் வில். அதற்கு டிக்ஷனரியில என்ன அர்த்தம் போட்டுக்கின்றன? தி omnipotence of a divine being. omnipotent having unlimited power of almighty Lord. மிகப்பெரிய எல்லாம் உள்ள தேவனின் அன்லிமிட்டட், கட்டுக்குள்ள இல்லாத பவர், சித்தம். அவருடைய சித்தம்ங்கிறது ஹேவிங் அன்லிமிட்டட் பவர் ஆஃப் ஆல்மைட்டி லார்ட், சித்தம். மத்தேயு 6:9-13 வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதிலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்றார். அவருடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவின் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படும். நாமும் அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய கிருபை செய்யும். கிருபை கொடுங்கியான்னு கேட்கணும். இப்போ லூக்கா 11:2-4 உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று பொருள். அப்போஸ்தலர் 21:14 பவுல் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுளென்று அமர்ந்திருந்தோம் என்று பொருள். புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று கூறிய பிறகும்
எருசலேமில் நேரிடும் காரியங்களை அறியாமல் ஆவியிலே கட்டுண்டு பவுல் எருசலேமுக்கு சென்றார். கர்த்தருடைய சித்தத்தின்படி சென்றார். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் ஐயா அப்பா சொல்லுங்க ஐயா, சித்தத்தை என் மேல் செலுத்தும் ஐயா, உன் சித்தம்படி நான் செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு மனம் புதிதாகிறதா. 2 தெசலோனிக்கர் 1:12 நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். தேவன் அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் நம்மிடத்தில் அவர் செலுத்த அவரிடம் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் நாம் தெரிந்து எந்த காரியத்தையும் நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு எல்லா காரியங்களும் சரியான முறையில் நடக்கும். உம் சித்தம் இயேசுவே நானோர் மண் பாண்டமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே நானோர் மண் பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே, சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே நானோர் மண் பாண்டமே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தனித்திருத்தல் வேண்டும். நம்மை நாமே சோதித்தறிதல் வேண்டும். தியானித்தல், தேவ வசனத்தை தியானிக்க கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ள அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அவருடைய ஜபத்தை மாடல் ஜபத்தை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அதில் கூட அவர் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் வரமுடத்திலே செய்யப்படுவதோட பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று கூறுகிறார். நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட்டு அவருடைய வருகையிலே அவரோடு நாம் எடுத்துக் கொள்ளப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.